श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 13வது நாள் இன்றைய நாள் பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். தன்னுடைய 8வது தோழியை எழுப்பக்கூடிய விதமாக இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. இந்த தோழியிடமும் காலை விடிந்ததற்கான காரணங்களை சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறாள். எப்படி ஆரம்பிக்கிறா? புள்ளின் வாய் கீண்டானை. புல் என்றால் பறவை. அந்த பறவை வடிவில் வந்த ஒரு அசுரன், கொக்கு வடிவில் வந்த ஒரு அசுரனான பகாசுரன் என்ற அந்த அசுரனினுடைய வாயை கீண்டானை, கிழித்தவனும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்து பொல்லா அரக்கனை, பொல்லா அரக்கன், அசுர குலம் ஒன்று, ராட்சச குலம் ஒன்று. இந்த ராட்சச குலமானது அரக்கர் கோஷ்டியில் அமையும். அப்ப அந்த ராட்சச குலத்தில் இருக்கக்கூடிய ராவணன், இந்திரஜித் இவாள்லாம் அந்த ராட்சச குலம், அதாவது அரக்கர் குலம். அசுர கோஷ்டியா இருக்கிறது ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவாள்லாம் அசுர கோஷ்டியை சேர்ந்தவர்கள். இப்போ அந்த அரக்க கோஷ்டியில் இருக்கக்கூடிய ராவணன், இந்திரஜித் போன்றவர்களில் அந்த ராவணனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். கிள்ளி களைந்தவன் அப்படின்னா அனாயாசமாக களைந்தவன் பெருமாள். அப்பேற்பட்ட அந்த ராமனினுடைய கீர்த்திகளை பாட வேண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எல்லாரும் அவனுடைய கீர்த்திகளை பாடி அந்த பாவை களம் புக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். பாதி பேர் பாவை களம் போயாச்சு, உன்னை விட்டுட்டு போகாம நாங்க எல்லாரும் இங்க வந்து நிற்க, நீ இன்னும் தூங்கி கொண்டு இருக்க, நாங்க கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இதெல்லாம் சொல்லியாவது நீ எழுந்துப்பேன்னு பார்த்தா இன்னும் எழுந்துக்கவும் மாட்டேங்கிற, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறியே. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சுக்கிரனானவன் எழுந்து விட்டான் காலை நேரத்தில். அந்த வியாழனானது உறங்கிற்று. இது போராதா காலை விடிந்ததற்கான காரணமாக புள்ளும் சிலம்பினகான். புல் என்றால் பறவை. மறுபடியும் பறவை கூட்டங்கள்லாம் ஒளி எழுப்பி கொண்டு இருக்கு. ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டு அந்த இரையை தேடிக்கொண்ட பறவைகள் எல்லாமே எழுப்பி கொண்டு இருக்கு. இப்படி இருக்கிறது இன்னும் விடிந்ததற்கான காரணங்கள் பல சொல்லியும் நீ நம்பவில்லையா? போதரி கண்ணினாய், எவ்வளவு அழகான கண்கள் உடையவள் இல்லையா நீ? அந்த கண்களானது மலர்கள் போலவும் வண்டுகள் போலவும் அமைய பெற்றிருக்கான். பூவை போலவும் அந்த கருவிழியானது வண்டுகள் போல கருத்த நிறத்தோடு அதி ஆச்சரியமான கண்களை உடையவள். போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இந்த மார்கழி மாசத்தில் அந்த குளிர்ந்த நீரில் சில்லுன்னு அந்த நீர்ல நம்ம போய் நீராட வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி நன்னா தூங்கின்னு இருக்கியே. பள்ளி கிடத்தியோ பாவாய், நன்னா அப்படியே நீ மட்டும் ஜம்முன்னு இதுல தூங்கின்னு இருக்கியே. இந்த நன்னாள்ல கள்ளம் தவிர்ந்து, இந்த பொய் களவு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து நாங்க சொல்ற விஷயத்தெல்லாம் காதல வாங்கிண்டு ஓடி வந்து கலந்தேலோர் எம்பாவாய், வந்து கோஷ்டியில இணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணையும் தன்னுடைய கோஷ்டியில் இணைத்தார்கள். அப்படிங்கிறது தான் இதனுடைய பதவுரையாக இருக்கு. இதனுடைய மைய கருத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரங்கள் எல்லாமே நாம் அனுபவிப்பதற்காக பல 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 பராக்கிரமங்களை வெளிப்படுத்திய அவதாரமாக இருக்கு. அந்த கீர்த்திகளை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் கிருஷ்ணனும் தன்னுடைய பகவத்கீதால என்ன சொல்றார்? நாம் நம்மளுடைய கர்மாக்களை தொலைக்க வேண்டும் என்றால் அவனுடைய அந்த சேட்டிதங்களாக இருக்கட்டும், கீர்த்திகளை நாம் நினைத்தபடியும் பாடியும் ஆடியும் அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் இருக்க இருக்க நம் கர்மாக்கள் அனைத்தும் ஒழியும் அப்படின்னு அழகாக கூறப்பட்டிருக்கு. இங்க நமக்கு நாச்சியார் சொல்லக்கூடிய விஷயமும் நம்மளுடைய அந்த ஒரு நேரத்தை நல்ல விஷயத்துல கழிக்க வேண்டும். அந்த பெருமாளினுடைய கீர்த்திகளை நினைத்து பாடி ஆடி அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இங்கு கிள்ளி களைந்தானுடைய கீர்த்திகளை நம்ம பாட போறதில்ல, அனுபவிக்க போறோம். எப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சஸ்தவத்தில் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் அதிமானுஷ ஸ்தவத்தையும் கொண்டு நாம அனுபவிக்க போறோம். சுந்தரபாகுஸ்தவத்தில் அதுவும் பிரத்யேகமாக கிள்ளி களைந்தானுடைய கீர்த்தியை அனுபவிச்சிருக்கார். எப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாள் கிள்ளி களைந்தான். யாரை? ராவணனை கிள்ளி களைந்தான். அப்படி கிள்ளி களைந்து விட்டு அந்த ஒரு ஏற்பட்ட அந்த ஒரு உடல் சோர்வு இருக்கும் இல்லையா, அதை களைத்துக் கொள்வதற்காகத்தான் திருமாலிருஞ்சோலையே
புகுந்தான் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வார். எதற்காக? நாம் அவனுடைய கீர்த்திகளை பாடுவதற்காகத்தான் அப்படிங்கிறார். அதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல அந்த ராவணாதிகளை ஒரு நர கோஷ்டியோட கூட இணைக்கல, ஒரு அசுர கோஷ்டியோட கூட இணைச்சு பேசல, இல்லாட்டி ஒரு ராட்சச கோஷ்டியோட கூட இணைச்சு பேசல. ஏதோடையும் இணைக்காமல் ஒரு மிருக கோஷ்டியோடு ஒப்பிட்டு அந்த மிருகங்களை வேட்டையாடி விட்டு வந்து பெருமாள் நன்னா இளைப்பாரி கொண்டிருக்கிறார், நாம் அவனுடைய கீர்த்திகளை பாடுவதற்காக அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். நாம இதை 106வது ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிப்போம். ரகுகுல திலகத்வம் ஜாது சித்யாது தான சல மிருக மிருகயாயாம் சம்பிரசக்தः புரா பூஹு ததுபஜனித கேதச்சேதனாயாத்ய காயன் மதுகரதரு ஷண்டம் ரஜ்யசே கிம் வனாத்ரிம். ரகுகுல திலகனான, ரகுகுல வம்சத்திற்கே திலக்கமாக இருக்கக்கூடிய துவம் தேவரீர், ஜாதுச்சித் யாத்துதான, ஒரு சமயம் ஜாதுச்சித், யாத்துதான என்றால் ராவணாதிகள் போன்ற அரக்கர்கள், யாத்துதான அந்த மாதிரியான அரக்கர்களுள் ஒருவனான ராவணனை சலமிருக மிருகயாயாம், ஒரு கபட்டமான கொட்டிய விஷம் பொருந்திய மிருக வேட்டை, அதாவது அந்த ராவணனை மிருகத்தோடு ஒப்பிட்டு கபட்டமான அந்த மிருக வேட்டையில் ஈடுபட்டாய். சம்பிரசக்தக, எதற்காக பெருமாள் இந்த மிருக வேட்டையில் ஈடுபட்டார் அப்படின்னா, அந்த வேட்டையாடியதற்கு காரணமே இந்த பூமியை ரட்சிப்பதற்காகத்தான். அப்படி ரகுகுல வம்சத்திற்கு திலகமாக பிறந்த பெருமாள் ராவணன் போன்ற அரக்கர்களை மிருகத்தோடு ஒப்பிட்டு அந்த வேட்டையில் நீ ஈடுபட்டாய், அது இந்த பூமியை ரட்சிப்பதற்காகத்தான். அப்போ நன்ன ரட்சணம் பண்ணி கொடுத்துட்டார் பெருமாள். அந்த மாதிரியான அரக்கர்கள் அனைவரையும் இருந்த இடம் தெரியாம ஒழிச்சு கட்டிட்டு நன்ன யார் யாருக்கெல்லாம் என்னென்னத்தெல்லாம் கொடுத்து அனுபவிக்கணுமோ அனைத்தையும் கொடுத்து பெருமாள் என்ன பண்ணாராம் அதுக்கப்புறம், ததுப ஜனித கேதச்சேதனா யாத்ய. ததுப ஜனித என்றால் அதனால் உண்டான, எதனால் உண்டான, இந்த வேட்டையால் உண்டான, கேதச்சேதனாயாத்ய அப்படின்னா களைப்புகள். எப்பேற்பட்ட களைப்பு வந்திருக்கும். களைப்புனா அவருக்கு உடலால களைப்பானா அந்த களைப்பை பத்தி இல்ல, எவ்வளோ அடியவர்கள் கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு, தாயார் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தின்னு இருக்கான், ஒரு பக்கம் அடியவர்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். இப்படி அனைவருடைய கஷ்டத்தையும் பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா, அச்சோ எல்லாரும் கஷ்டப்படுறாளே அப்படின்னு. அந்த களைப்பை தீர்த்து கொள்வதற்காக காயன் மதுகர, காயன் என்றால் வண்டுகள், வண்டுகள் பாடக்கூடிய தருஷண்டங்கள், அதாவது மரங்கள்லாம் சூழப்பட்டுள்ள ரஜ்யசே கிம் வனாத்ரிம், அந்த மாதிரியான சோலை மலைகள் எல்லாம் அழகாக சூழ்ந்துள்ள அந்த வனாத்ரி மலைக்கு, திருமாலிருஞ்சோலைக்கு புகுந்தாய். பெருமாள் ஈடுபாட்டுடன் போய் அந்த இடத்துல போய் உட்காண்டாராம். எதற்காக அப்படின்னா, நாம் அவனுடைய கீர்த்திகளை பாடத்தானே. இப்ப புரியறதா நாச்சியார் எதற்காக கீர்த்திகளை பாடணும்னு சொன்னா? அததான் இங்க ஆழ்வானும் சொல்றார். முன்னொரு காலத்தில் ரகுகுலனாக பெருமாள் தான் அவதரித்தான். யாரு? சுந்தர தோளுடையான் தான் ரகுகுலனாக அவதரித்தான். தன்னுடைய வேட்டையெல்லாம் முடித்து கொண்ட பிறகு இந்த திருமாலிருஞ்சோலை ஏழினான் அப்படின்னு அனுபவிக்கிறார். இது அனைத்துமே அவனுடைய கீர்த்தியை பாடுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி இங்க அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையும் சொல்லப்பட்டிருக்கு, பெருமாளினுடைய அவதார பெருமையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எதற்காக அமர்ந்தான் என்றால் கீர்த்திகளை பாடுவதற்கு தான் அப்படின்னு நாம இங்க அனுபவிச்சுக்கணும். அடியேன் அடுத்தபடியாக நாம இதே கிள்ளிக்கலைந்தானுடைய கீர்த்திகளை அதிமானுஷஸ்தவத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். கிள்ளிக்கலைந்தானுடைய கீர்த்திகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல. அவதரித்த நாள் முதல் தன்னடி சோதி புகும் வரை பெருமாள் செய்த லீலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்படி பல கீர்த்திகளுள் நாம் இப்ப அனுபவிக்க போற கீர்த்தியானது சுக்ரீவனோடு நட்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக பெருமாள் தன்னுடைய பராக்கிரமத்தை எப்படி வெளிப்படுத்தினார். அதாவது சுக்ரீவன் ராகவனை பலப்பரீட்சை செய்துதான் தோழமை செய்து கொண்டான். அதுவும் நினைச்சே பார்க்க முடியாது, இது அடுக்குமோ அப்படிங்கிற அளவிற்கு ராமனை சோதித்தான் சுக்ரீவன். பெருமாள் இருப்பினும் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை ரட்சிக்கிறேன். ஏன்னா ராமாவதாரத்தினுடைய மைய கருத்து என்ன, பெருமாள் என்ன எடுத்துட்டார், தீட்சை எடுத்துட்டார் அப்படின்னா, என்னுடைய சரணாகதர்களை நான் ரட்சித்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தீட்சையோடு தான் பெருமாள் அவதரித்தார். இங்கு ராமபிரான் சுக்ரீவனுடைய தோழமையை பெறுவதற்காக பெருமாள் ப்ரூவ் பண்ணி காமிச்சாராம். எப்படி? ஒரு பானத்தால் மலையையும் பூமியையும் பிளந்தார். இப்படி பல கீர்த்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீர்த்தியானது தன்னுடைய அடியவர்களுக்கு
நல்ல ஒரு கதியை நாம கொடுக்கணும். அதற்கு தானே முன் வந்து தன்னை நிரூபணம் பண்ணி காமிச்சு அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்திய அழகான கீர்த்தியை நாம இப்போ அனுபவிக்க போறோம். 21வது ஸ்லோகம். தாசஸ் சகாசமபவத் தவய கபீந்திரஹ தத்வித் விஷம் கபி மமர்ஷ வஷாத் ஜிகாம்சுஹு த்வத்ஸ்நேஹ விக்லவதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன் சபதி சாலகிரின் அவித்யஹ. முன்னாடி சொன்ன மாதிரி தாசஸ் சகா சமபவத் தவய கபீந்திரஹ, முதல் வரியில சுக்ரீவனை பற்றியும் 2வது வரியில வாலியை பற்றியும் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருமாள் தாசனாகவும் சகாவாகவும் ஏற்படுத்தி கொண்டார். யாரு அப்படின்னா அந்த குரங்கரசனான சுக்ரீவனை தோழமை செய்து கொண்டார். எதற்காக அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். 2வது வரியில ஏன் அப்படிங்கும் பொழுது தத் வித்விஷம் கபிமமர்ஷவஷா ஜிகாம்சுகு, அதே நேரத்தில் இன்னொரு கபியான குரங்கினத்தின் தலைவனான வாலி, அதாவது சுக்ரீவனும் வாலியும் அண்ணன் தம்பி 2 பேருமே, அவா 2 பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சண்டையில வாலியுடைய படுங்கோபத்திற்கு ஆளானான் சுக்ரீவன். அந்த கோபத்திற்கு ஆட்பட்டு அவனை கொல்வதற்காகவே முற்கொண்டான். யாரு? வாலியானவன் சுக்ரீவனை கொல்ல முயற்சிக்கும் பொழுது அப்பேற்பட்ட வெறுப்பு, அப்பேற்பட்ட கோபம் சுக்ரீவன் மீது வாலிக்கு ஏற்பட்டது. இதுதான் முதல் 2 வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியாம விக்லவதியம்னு 3வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. கலங்கிய புத்தியுடைய அந்த சுக்ரீவனுக்கு எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதே அப்படிங்கறதே தெரியலையா. தமிமம் கபீந்திரம், தன்னுடைய அந்த கலங்கிய புத்தியை உடைய அந்த சுக்ரீவனுக்கு என்ன செய்து இதுல இருந்து மீள்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய அந்த கபீந்திரத்துக்கு த்வத் ஸ்நேக, நல்ல ஒரு ஸ்நேகத்தை உண்டாக்கி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய விதத்தில் பெருமாள் என்ன ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார். விஸ்ரம்பயன் அப்படின்னா நம்பிக்கை உறும்படி, நல்ல நம்பிக்கை வரணும் இல்லையா சுக்ரீவனுக்கு. கண்டிப்பா நம்மை அந்த ரகுகுல திலகன் நம்மை ரட்சிப்பான் அப்படிங்கிறதுக்காக சபதி சாலகிரின் அவித்யக, 7 அந்த சால மரங்களையும் குலபர்வத்தங்களையும் ஒரே அம்பில் பெருமாள் என்ன பண்ணாராம்? அவித்யக, பிளந்து ஒழித்தார். அப்படியே ஒரே அம்புல துண்டு துண்டா ஆக்கினாராம், பிளந்துண்டு போச்சான் ஒரே அம்புல. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்திய தருணமாக இருக்கு. இது ராமாயணத்துல அனுபவிக்க வேண்டிய பல கீர்த்திகளுள் இது அனுபவிக்க வேண்டிய கீர்த்தி. அந்த கீர்த்திகளை பாடும் விதமாக 21வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் அனுபவிக்கிறார். ஆக இன்று கிள்ளிக்கலைந்தானுடைய கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு நாச்சியார் சொன்ன வழக்கிட்டு நம்மளுக்கிட்ட சொல்லியிருக்கா, இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதன்படி ஆழ்வான் பண்ணி காமிச்சிருக்கார். எப்படி பெருமாள் அந்த ராவணாதிகளை கொன்று இளைப்பாரி கொள்ள சுந்தர தோளுடையான் திருமாலிருஞ்சோலை எழினார் அப்படிங்கிறதையும், எழியதற்கு காரணம் நாம் அவனுடைய கீர்த்திகளை பாடுவதற்காக. ஒன் ஆஃப் தி கீர்த்திஸ் அப்படின்னு சொல்லும்படியாக அதிமானுஷ ஸ்தவத்தில் பெருமாள் எப்படி ஒரே அம்பில் 7 சால மரங்களையும் குலபர்வதங்களையும் ஒரே அம்பில் வீழ்த்தி சாய்த்தார், பிளந்தொழித்தார் அப்படிங்கறதையும் நாம அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவை 14வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.